ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? எங்க அம்மாவோட கல்யாணம் நடக்க போகுது. என் ஃப்ரெண்ட் கிஷோரோட அப்பாவை தான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நாம கல்யாண மண்டபத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? வாங்க. வணக்கம். ஏன் இவ்வளவு லேட்டு? பசங்களை ஸ்கூல்ல விட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதான். சரி, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? ஜூஸ் எடுத்துக்கமா? ஜூஸ் எடுத்து. அங்க ஜூஸ் இருக்கு, குடி. வணக்கம். வாங்க. என்னாச்சு மகா? ஏன் டென்ஷனா இருக்க? எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குதாங்க செய்யுது. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். இப்ப நீ டென்ஷன் ஆகாம கூலா இருக்கணும் மகா. கூலா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. மண்டைக்குள்ள 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அண்ணி, அண்ணன், முரளின்னு எல்லாருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். நீ நினைச்சதா அசால்ட்டா செஞ்சு முடிக்க போற. பாத்துக்கிட்டே இரு. டேய் செல்வம், அங்க என்னடா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல. அவங்க கிளம்பிட்டாங்களான்னு போன் பண்ணி கேளு. தோ பண்றேம்மா. சரி சரி, இங்க 1000 வேலை இருக்கு. வீட்ல இருந்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். வா போனே. வா ஜெயக்கடி. என்ன கௌரி அக்கா, ஒரே பரபரப்பா இருக்கு. பின்ன பொண்ணு கல்யாணம் இருக்காதா? பவுனு, ஜெயக்கொடி, ரெட்ட நாயன மாதிரி நீங்க 2 பேரும் வந்ததும் மண்டபமே களை கட்டிடுச்சு போக. ஏங்கா, நம்ம வெண்ணிலா கல்யாணம் இன்னும் பெரிய மண்டபமா புடிச்சு நல்லா தடபுடலா பண்ணிருக்கலாம்ல? ஆமா, ரொம்ப சின்ன மண்டபமா இருக்கே. நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்பவே நினைச்சேன். எனக்கும் பெரிய மண்டபமா பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும் தான் ஆசை. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பணக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு 4 சொந்தக்காரங்களை கூப்பிட்டா போதும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லியே ஆகணும்னு உங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். வெண்ணிலாவோட பழைய புருஷனை பத்தி எதுவுமே தெரியலையா? நாளைக்கு திடீர்னு வந்து நின்னுட்டா என்ன பண்றது? அதான் கேட்டேன். இல்ல ஜெயக்கொடி, அது என்னமோ புருஷன் 7 வருஷத்துக்கு மேல எங்க இருக்காருன்னே தெரியலன்னா பொண்டாட்டியே கோர்ட்ல தனியா டைவர்ஸ் வாங்கிடலாமாமே. நமக்கு எங்க தெரியுது இதெல்லாம்? அப்படி எங்க வெண்ணிலா டைவர்ஸ் வாங்கிட்டா. அவன் வந்தாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. இத்தனை வருஷம் வராதவனா இனிமே வரப்போறான். போங்க போங்க, வெண்ணிலா ரூம்ல தான் இருக்கா. அவளை பாத்துட்டு கல்யாணம் முடிஞ்சு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். போங்க போங்க, ஜூஸ் குடிங்க. எடுத்துக்கோ. மகாக்கு தான் என்னைக்குமே வேலை. ஆமா, நம்ம வீட்டு வேலைகளை நாம தானக்கா செய்யணும். அது சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? வாங்க ஜீவா, வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? என்ன தம்பி, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சார், என்கிட்ட இருக்கிறதுலையே கல்யாணத்துக்கு போடுற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக இது ஒன்று தான் சார் இருந்துச்சு. அதான் இது போட்டு வந்துட்டேன். எல்லாம் நல்லா இருக்கு தம்பி. இங்க பாருங்க, நீங்க உள்ள போய் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் கவனிங்க. போங்க. யார் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? என்ன ஒரு மாதிரி இருக்கேன். அத்தை என்ன சொன்னாங்க? கேட்டேன் மகா, நான் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இப்போ வெண்ணிலா மட்டும் பார்த்தா நம்ம என்னமோ பண்ண போகிறோம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஒரு மாதிரி பயமாக இருக்கு மகா. நீ சும்மா பயந்துகிட்டு இருக்காத. நாம ஏற்கனவே பேசினதுதான். முரளி மணமேடையில இருந்து எழுந்துருவாரு. அதுக்கப்புறம்
புரியுதா உனக்கு? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் கடைசியில் வெண்ணிலா ஒத்துக்கணுமே. அவ ஒத்துக்குவாளா? ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு ஆப்ஷன் நம்ம கொடுத்தா தானே அதை பத்தி நம்ம கவலைப்படணும். அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற இல்லையா மஞ்சு? இதுவா இந்த செட்டா போட சொல்ற? ஓகேவா இது? ஆமா வெண்ணிலா, இததான் சொன்னேன், மேட்சா இருக்கும். ஹே ராஜி, அத வாங்கி வெண்ணிலா கழுத்துல மாட்டி விடு. இந்த கிளிப்பு பேண்டு இதெல்லாம் எங்க வைக்க? அத அங்க வை, நான் எடுத்துக்கிறேன். இது ஓகேவா பாரு. சூப்பரா இருக்குல்ல? மாட்டி விடு, மாட்டி விடு. எனக்கு என்னமோ மேக்கப் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் கம்மி பண்ணிரட்டுமா? தொடச்சிரட்டுமா? ஏய் சும்மா இரு வெண்ணிலா, கரெக்டா இருக்கு. இப்பவே அழிச்சேன்னா நேரம் போக போக ஃபேஸ் ரொம்ப டல் ஆயிடும். இல்லடி, யாராச்சும் பார்த்து ரெண்டாவது கல்யாணத்துக்கு இது தேவையான்னு சொல்லிடுவாங்களோன்னு. லூசாடி நீ? அப்படி பேசினா பேசிட்டு போறாங்க. அவங்களுக்காகலாம் நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன் பொண்ணுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அதானே, மதி உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு பாரு. ஹே வெண்ணிலா, ஃபீல்லாம் பண்ணாத. நீ எந்த தப்பும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நீ இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்க. ஆமா வெண்ணிலா, நம்ம டீம்லயே உன் லைஃபும் சுகந்தி லைஃபும் தான் இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதுவும் மாப்பிள்ளைய மீட் பண்ணதும் இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நல்லவரா இருக்காருடி. அவர் பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான். அவர் பையன் என்ன, இனிமே உனக்கும் அவன் பையன் தானே. அப்படின்னா நான் எடுக்கிற முடிவு சரிதானே? 100% கரெக்ட். இதுல என்ன கொழுப்பு உனக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல உன் கழுத்துல தாலி ஏறிடும். இப்ப வந்து சரியான்னு கேக்குறியே? அது சரி, என்னமோ என் மனசுக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. இந்தாங்க, மேக்கப் எல்லாம் முடிஞ்சதா? போயிட்டு இருக்கு, எடுத்துக்கோங்க. ஜூஸ் குடிச்சிட்டு மேக்கப் கண்டினியூ பண்ணுங்க. எங்க அண்ணி அப்படியே ஜொலிக்கணும்.